ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உண்மையினுடைய தலைப்பானது அற்புதமும் பிசாசும் அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அநேகர் விருப்பப்படக்கூடிய கூட்டமானது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணக்கூடிய கூட்டத்தை தான் பார்த்திங்கன்னா அநேகர் விரும்புகிறாங்க. அநேகர் 100% அதில் ஆசைப்படுறாங்க. சில அற்புதங்களாக நடக்குதுன்றதை சாட்சியாக கொடுக்குறாங்களாம் நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய உண்மை என்ன பண்ண போகிறோன்னா கவனிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நிதானமாக வேதத்தை நேசிக்கிறவங்க இதற்குரிய உண்மைகளை புரிஞ்சுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை பண்ணார். அவரை பின்பற்றி அவர் கொடுத்த அதிகாரத்தினால அவருடைய ஆதிகால அப்போஸ்தலர்களும் அநேக அற்புதங்களை பண்ணாங்க. அதன் பிறகு சீஷர்களும் சில அற்புதங்கள்லாம் பண்ணாங்க. இப்படி ஆதிகால சபையின் காலப்பகுதியிலும் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காலப்பகுதியிலும் இந்த காரியங்கள் மிக சிறப்பாக நடந்தது. அதை தேவன் அனுமதி கொடுத்திருந்தான்னு கூட நம்ம கவனிச்சிருக்கோம் வேதத்தில். அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்கை அதில் இருக்குது. அந்த ஒரு காரியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அற்புதமும் பிசாசுன்ற அந்த பாடத்தினுடைய உண்மையானது புரிய ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். அவர் பண்ண ஒவ்வொரு அற்புதத்தினுடைய முடிவில் பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த ஒரு அற்புதங்களை பெற்றார்களோ அவர்கள் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அல்லது குமாரனிடத்தில் விசுவாசமாக இருப்பார்கள். இப்படி பார்த்திங்கன்னா அநேக வசனங்கள் காமிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், எந்த ஒரு காரணம், ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அதன் மூலமாக குமாரன் யார் அப்படின்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துடும். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிஞ்சு அவர் மேலே பார்த்திங்கன்னா அந்த விசுவாசமானது அங்கே வைக்கப்படும், காண்பிக்கப்படும் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், யோவானில் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். அன்புக்குரிய சகோதரர் லாசர் அவர்கள் இறந்துட்டார். அந்த டைமில் அவங்களுடைய சகோதரி மார்த்தாள் சில கேள்விகள்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். யோவானில் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறார். அப்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா யூத ஜனங்களுக்கு மிக மிக தெளிவான நம்பிக்கை இருக்குது. மேசியா அப்படின்னு ஒருத்தர் வருவார். அந்த மேசியா அவர் யார் அப்படின்னா அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அப்படியாக அவர் வரும்படியாக எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. வந்தவர் தான் மேசியான்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியல. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமானு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை அடையாளங்கள் அங்கே வெளியில் காமிக்கப்படுது. எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா இவர் தான் அப்படின்னு நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதற்கான உதாரணம் தான் இப்போ நம்ம ஒரு வசனம் படித்தோம். சரிங்களா? அப்போது இன்னும் சில வசனங்கள் பார்க்கும்போது பாருங்கள், மத்தேயில 15ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயில 15ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவர் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருப்பார். அந்த டைமில் வரக்கூடிய இந்த வசனம் படிக்கும்போது, ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சுஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு
இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போது ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் பொழுதும் அந்த நம்பிக்கையானது, விசுவாசமானது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய குமாரன் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைக்கவும் ஆரம்பித்தார்கள் பிற்காலத்தில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனம் பாருங்கள். லூக்காவில் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிக்கும்போது 25, 26 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஒரு திமிர்வாதக்காரன் இருப்பார். அந்த திமிர்வாதக்காரனை நம்முடைய ஆண்டவர் வந்து குணப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் பாருங்கள். 25ஆம் வசனம் வாசிக்கும்போது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு இருக்கும். அடுத்த வசனம், அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? அப்போ அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இன்னொரு உதாரணமாக வசனம் யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரிவிலேயே ஒரு குருடன் இருப்பார். அவரை நம்முடைய ஆண்டவர் குணப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் நடந்த சில சம்பாஷணைகளாம் தாண்டி சில உண்மைகளை பார்த்திங்கன்னா அங்கே காமிப்பார். ஸோ அந்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் நம்முடைய ஆண்டவர் வந்து பேசக்கூடிய அந்த காரியத்தை வாசிக்க போகிறோம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் அப்படின்னு சொன்னார். அப்போது இப்போ நம்ம வந்து சில உதாரணமான வசனங்கள்லாம் படிச்சிட்டோம். இந்த வசனங்கள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அற்புதங்கள் நடக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மீது விசுவாசம் போகுது. அடுத்த ஒரு காரியம் வாசிக்கும்போது, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஜனங்கள் உணர்ந்தார்கள். அப்போ இந்த ஒரு காரியத்துக்காக தான் அந்த காலப்பகுதியில் அற்புதங்கள் நடந்ததை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கும் அநேக அற்புதங்கள் பார்த்திங்கன்னா நடக்குதுன்னு சொல்லி உலகத்திற்குடைய கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. அப்போ எல்லா கிறிஸ்தவருடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா பிதாவாகிய தேவன் மீதோ ஆண்டவராகிய, அதாவது குமாரனாகிய கிறிஸ்து மீதோ போவதில்லை. ஆனால் யார் மீது நம்பிக்கை போகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிதாவாகிய தேவனால் உயிர் கொடுக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக தான் நம்பிக்கை இன்னைக்கு உலகத்துக்குள்ளே இருக்குது. அதாவது 3 தெய்வ கொள்கை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தானுடைய தந்திரமான உபதேசம் தான் இந்த 3 தெய்வ கொள்கை. இதன் மீது தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை போகுது. அப்போது இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் யார் செய்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசாசானவனால் செய்யப்படக்கூடிய ஒரு காரியமே தவிர அது நம்முடைய இயேசுகிறது இந்த காலப்பகுதியில் அதற்கான அனுமதி கொடுக்கறதில்ல. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஒருவர் இந்த சாத்தானுடைய அந்த இருளான கட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய காரியம்தான் பெரிய அற்புதம். அந்த ஒரு காரியம் ஒருத்தருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், ரோமரில் 10ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்போது கர்த்தராகிய இயேசுவை தேவன் தான் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்தில் கூடிய அந்த ஒரு கடினமான காரியங்களை வெளியெடுத்துருவார். அதே நேரத்தில் அவங்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க வெளியெடுத்துருவார். இதுதான் மிகப்பெரிய அற்புதம் இந்த காலத்தில். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உண்மையை தெரிந்து கொண்டு கண் திறக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க தேவன் நம்மை கிருபை செய்வாராக. ஆமென்.